20 ஓவர் இருக்கும் போது யாராவது நைட் வாட்ச்மேன் அனுப்புவாங்களா? அனதர் ஸ்ட்ராட்டஜிக்கல் மிஸ்டேக் ஃப்ரம் டீம் இந்தியா. சம்பவம் செய்யற அளவுக்கு ஜெய்ஸ்வால் ஒரு தரமான இன்னிங்ஸ் விளையாடிட்டு இருந்தாரு. அதுக்குள்ள ஒரு பிரெயின் ஃபைட் மூமெண்ட், தேவையில்லாத ரன், அப்படி ஒரு ரிஸ்க் அந்த டைம்ல எடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா செம்மையா அந்த பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருந்தது பிட்வீன் ஜெய்ஸ்வால் அண்ட் கோலி. எஸ், இந்த ரன் அவுட் மேல கோலி மேலேயும் சின்ன மிஸ்டேக் இருக்கு, ஜெய்ஸ்வால் மேலேயும் சில மிஸ்டேக் இருக்கு. அதை பத்தி நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த அதர் ரன் ஸ்டீவ் ஸ்மித் வந்து பாத்தீங்கன்னா பேக் டு பேக் 100 அடிச்சிருக்காரு இந்த பிஜிடில. அவரோட 34th டெஸ்ட் 100 இன்னைக்கு அடிச்சிருக்காரு பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச்ல. சோ டெஸ்ட் கிரிக்கெட்ல ஸ்டீவ் ஸ்மித்தும் ஒரு கோட்டு தான்றதை நம்ம கண்டிப்பா ஒத்துக்கிட்டே ஆகணும். இன்னொரு பக்கம் ரோஹித் சர்மாவை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கிளியர்லி இஸ் அவுட் ஆஃப் சார்ட்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட். இதுக்கப்புறம் அவர் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் நினைச்சாலுமே அவரால் பழைய மாதிரி விளையாட முடியாதுன்றது கிளியர் கட்டா தெரியுது. ஸோ திஸ் இஸ் ரைட் டைம் நினைக்கிறேன் அவர் டெஸ்ட் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆகி சிட்னி டெஸ்ட் மேட்ச்ல பேசாம ஜஸ்பிரீத் பும்ராக்கு கேப்டன்ஷிப்பை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடலான்னு. இது என்னோட ஒரு தாட். உங்களுக்கு அப்படி தோணுதா? நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த வீடியோல. கண்டிப்பா சிராஜ் பத்தி நம்ம பேசணும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப், உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ஆஸ்திரேலியா vs இந்தியா பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் அட் எம்சிஜி டே 2 நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் ஆஸ்திரேலியாவோட டாமினன்ஸ் அப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்தியா பத்தி ஏதாவது பாசிட்டிவா சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு நீங்க என்ன கேட்டீங்கன்னா ஒன்னு இருக்கு. கோலியும் சரி ஜெய்ஸ்வாலும் சரி 2 பேரும் சேர்ந்து ஒரு 100 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அதை தவிர்த்து பெருசா பாசிட்டிவா சொல்லிக்கிற அளவுக்கு இந்தியா கிட்ட எதுவுமே இல்ல. ஆஸ்திரேலியா கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஒரு கால் எடுத்து வச்சிட்டாங்க வெற்றியில, அடுத்த கால் எடுத்து வைக்கணும். அது மேபி இன்னும் 2 நாள்ல தெரிஞ்சிடும். ஸோ டே ஸ்டார்ட் ஆகும்போது பாத்தீங்கன்னா நம்ம பல கனவுகளுடன் படுத்து தூங்கி இருப்போம் இல்ல சார். 4 விக்கெட் தான் இருக்கு, 350க்குள்ள ஆல் அவுட் ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்தியா திருப்பி ஒரு 450 இல்ல 500 அடிச்சு 150 லீட் எடுத்து அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா 250ல சுருட்டி அந்த 120 டார்கெட்டை இந்தியா அடிச்சு வின் பண்ணுன்ற கனவுகளோட படுத்திருப்போம். ஆனா அந்த மாதிரி பேன் அவுட் ஆகல. நானே ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு தான் ஏஞ்சி மேட்சை பார்த்தேன். டிலேயா தான் பார்த்தேன். பார்த்தா கமின்ஸும் ஸ்டீவ் ஸ்மித் இன்னும் ஆடிட்டு இருக்காங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் ஆடுறாங்க, யாராவது ஒருத்தர் விக்கெட் எடுங்கப்பா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. மறுபடியும் பாத்தீங்கன்னா அதுக்கு ரோஹித் சர்மா ஒன்ஸ் ஒரு பேட்ஸ்மேன் செட் ஆயிட்டானா என்ன பண்றதுன்னே அவருக்கு தெரியலங்க. இஸ் அ க்ளூலெஸ் கேப்டன் டு பி வெரி ஆனஸ்ட். இது எப்படி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு? நான் என்ன கேட்கறேன்னா, சோ நம்மளுக்கே ஒரு விஷயம் இருக்கும்ல, அதாவது ஏதாவது பண்ணுவோமே, ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுவோமே, ஏதாவது ஒரு ஃபீல்ட் செட் பண்ணுவோமே, ஏதாவது ஒண்ணு பண்ணலாமே அப்படின்னு தோணும்ல நம்மளுக்கே. அது தோணலாம், நம்ம என்ன சொல்லுவோம், இந்தாங்க ராஜினாமா கடிதம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கிளம்பிட மாட்டோமா? பட் ரோஹித் சர்மா அடமெண்டா என்ன பண்றாருனால, நான் அப்படியே கேப்டன் பண்றேன், பேட்டிங் ஆட மாட்டேன், என்னோட கேப்டன்ஷிப்லயும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி எதுவும் இருக்காது, அப்படியே மாதிரி மந்து மாதிரி கேப்டன்ஷிப் பண்ணுவேன், எதுவும் அட்டாக்கிங் ஃபீல்ட்லாம் எதுவும் இருக்காது, ஒரு ஆங்கிள்ஸ் எல்லாம் செட் பண்ணி ஃபீல்ட்லாம் எதுவும் பண்ண மாட்டேன், அப்படியே ஒரு பேசிக்கா அப்படி பண்ணிட்டு போயிடுவேன், எவ்வளவு வேணா நீ அடிச்சனா அடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி இருக்கு. நிஜமா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஏன்னா இந்தியன் ஃபேன்ஸ் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன மாதிரி உங்களை மாதிரி காலையில 5 மணிக்கு ஏஞ்சி இந்தியா நல்லா பண்ணுவாங்க, ஒரு ஃபைட் பேக் கொடுப்பாங்கன்னு பார்த்தா லாஸ்ட் 4 விக்கெட்டுக்கு வந்து 170 மேல அடிக்க விட்டுருக்காங்க. இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. கடைசி விக்கெட்டு கூட எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அதுவும் ஜஸ்பிரீத் பும்ரா தான் வந்து எடுக்கிற மாதிரி இருந்தது. சரி, நம்ம சிராஜை பத்தி நேத்தே பயங்கரமா பேசிட்டோம். இன்னைக்கு ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி, கடைசி ஆப்பர்ச்சுனிட்டி. சரி டெய்லண்டஸையாவது எடுப்பா விக்கெட்னு பார்த்தா அதையும் அந்த மனுஷன் எடுக்கல. அதாவது பேட்ஸ்மேன் மட்டும் என் போலிங்ல ரன் அடிக்க மாட்டாங்க, நானே கொடுக்குறேன்னு சொல்லி 2 5 வைட்ஸ் எல்லாம் போட்டாரு. அதெல்லாம் ரொம்ப அன்அக்செப்டபிளா இருந்துச்சுங்க. நிஜமாவே என்ன நினைக்கிறாரு அவரோட போலிங்ல? சீரியஸாவே வந்து சம்திங் ஹஸ் டெரிபிளி கான் ராங் வித் சிராஜ். அதாவது சுமாரா போட்டு இந்த மனுஷன் இன்னைக்கு ரொம்ப கேவலமா போடுறாருன்னா ஏதோ நடந்திருக்கு. அது வந்து அவர் தான் ஆக்சுவலா கேள்வி கேட்டு அவரே வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அவரோட கடைசி டெஸ்ட் மேட்ச், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அட்லீஸ்ட் வேற ஏதாவது ஒரு டேலண்டட் பிளேயர் டொமஸ்டிக் சர்க்கியூட்ல வந்து கஷ்டப்பட்டு பெர்ஃபார்ம் பண்ணி இருக்க சில பிளேயர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, ஆல்ரெடி ஸ்குவாட்ல எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம். சிராஜ் மறுபடியும் போய் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல போய் விளையாடி அந்த விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். சோ அந்த வகையில இவன் ஆகாஷ் தீப்பும் வந்து பாத்தீங்கன்னா நேத்து போட்ட அளவுக்கு ஆக்சுவலா இன்னைக்கு அந்த அளவுக்கு போடலாம் தான் சொல்ல முடியும். ஜடேஜா தான் வந்து நடுவில் வந்து ஒரு விக்கெட் எடுத்தாரு. ஸோ டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்ஸ் அகைன் ஃப்ரம் டீம் இந்தியா போலிங் வைஸ். அண்ட் இன்னொரு பக்கம் ஆஸ்திரேலியா பத்தி கண்டிப்பா நான் பேசுறேன். அவங்களோட அருமை பெருமை பத்தி நம்ம பேசிதான் ஆகணும். முதல்ல நம்ம ஆட்களை பத்தி பேசிடலாம். ஸோ பயங்கரமா அடிச்சிட்டாங்க 470 மேல ஆஸ்திரேலியா. அப்பவே நம்மளுக்கு தெரியும், 380 மேல போனாலே சம்பவம் செஞ்சிருவாங்க ஆஸ்திரேலியா. நம்மளுக்கு நல்லா தெரியும். ஏன்னா எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா இந்த விக்கெட் சூப்பரா இருக்கு, நல்ல பேட்டிங் விக்கெட்யா, கண்டிப்பா நியூ பால் ஓரளவுக்கு நீங்க பார்த்தாருட்டீங்கன்னா இந்த விக்கெட்ல நீங்க சர்வே ஆகி கொஞ்சம் ஸ்கோரும் பண்ணலாம். கொஞ்சம் நல்ல விக்கெட் தான், பயங்கரமான பவுன்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, ட்ரூ பவுன்ஸ் இருக்கு, பட் பேட்ஸ்மேன் கேன் ஸ்கோர் ரன்ஸ். ஆனா ஆஸ்திரேலியன் பவுலர்ஸோட குவாலிட்டி வேற, இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸோட குவாலிட்டி வேற. அவங்க அடிக்கிற லைன் அண்ட் லென்த் டோட்டலா டிஃபர் ஆகும். எக்ஸாக்ட்லி அதுதான் நடந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? ஸ்டார்டிங்லேயே ரோஹித் சர்மா வேற வந்து பாத்தீங்கன்னா கொடி நட்டினாரு. ஸோ அதை பார்க்கும்போது தலைவா நீ வந்து டெக்னிக்கல் பிரச்சனை இருக்கு ஓப்பனிங்ல, காட் பிஹைண்ட் ஆர, எல்பிடபிள்யூ ஆர, போல்ட் ஆர, சரி ஓகே ட்ரிகர் மூவ்மெண்ட்ல மாற்றனா இந்த வாட்டி வேற விதமா அவுட் ஆறன்ற மாதிரி அவர் அவுட் ஆறதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு என்ன தோணுதுன்னா ரோஹித் சர்மா பார்க்கும்போதுல ஐ திங்க் இட்ஸ் டைம். ஓகே, அவர் ஒயிட் பால்ல ப்ரொலாங் ஆறாரு, மேபி 50 ஓவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி வரைக்கும் ஆடலாம் அவர் டிசைட் பண்ணிருக்கலாம். பட் டெஸ்ட் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இட்ஸ் டன்ங்க.
ஏன்னா ரோஹித் சர்மா நிறைய பெருமை சேர்த்திருக்காரு இந்தியாவுக்கு. ஆஸ் அ கேப்டனா ஒரு T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணி கொடுத்திருக்காரு. ஆஸ் அ கேப்டனா அந்த பர்டிகுலர் T20 வேர்ல்ட் கப்ல சில மேட்ச் வினிங் இன்னிங்ஸ் விளையாடி கொடுத்திருக்காரு இந்தியாவுக்கு. ஓகே, அது இல்லாமல் ரோஹித் சர்மாவோட அந்த ODI 100s இருக்கட்டும், அவர் விளையாட அந்த T20 நாக்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் நம்மளால மறக்கவே முடியாது. கண்டிப்பா ரோஹித் சர்மா வந்து நிறைய பெருமை சேர்த்திருக்காரு. இன்னைக்கு வந்து ஒரு பிராண்ட் செட் பண்ணிருக்காரு, எந்த டவுட்டுமே இல்லை. பட் ஆனா கரண்ட் ரோஹித் சர்மா இன் டெஸ்ட் கிரிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா இஸ் டோட்டலி கான். இதுக்கு மேல அவர் விளையாடி இல்ல, அவரே அவர் அசிங்கப்படுத்திக்க வேணான்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. கௌரவமா வெளில போயிடலாம், இது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. அண்ட் அதுக்கப்புறம் ராகுலும் சரி ஜெய்ஸ்வாலும் சரி டீசெண்டா ஒரு பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருந்தது. அப்புறம் சூப்பர் டெலிவரி ஃப்ரம் பேட் கமின்ஸ். ராகுல் அவுட் ஆயிட்டாரு. 2 பேரும் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க, ஜெய்ஸ்வாலும் ராகுலும். பட் ராகுல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் பால்ல அவுட் ஆனாரு. பேட் கமின்ஸ்ங்க வைட் ஆஃப் த கிரீஸை யூஸ் பண்ணி செம்மையா போட்டார் அந்த பாலை. நீங்க வேணா ஹைலைட்ஸ்ல பாருங்க. ஸோ ஒரு செம பிளானிங் கண்டிப்பா சொல்லுவேன். அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் பார்ட்னர்ஷிப், ஒரு 100 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் ஃப்ரம் ஜெய்ஸ்வால் அண்ட் விராட் கோலி. ரொம்ப ஹாப்பியா இருந்தது பாக்குறதுக்கு. ஜெய்ஸ்வால் கொஞ்சம் துருன்னு அப்படி இப்படின்னு இருந்தாரு. பட் எனக்கு தெரியும் இந்த பையன் அட்லீஸ்ட் ஒரு 50-60 நீங்க அடிப்பான். பட் ஒரு பெரிய இன்னிங்ஸ் விளாடணும்னா அவனோட நேச்சுரல் அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த துருன்னு இருப்பான் பாத்தீங்களா, அந்த ஒரு ஆர்வ கோளாரை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணா ஒரு பெரிய நாக் விளையாட வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஜெய்ஸ்வால்ன்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருந்துட்டே இருந்துச்சு. இன்னொரு பக்கம் விராட் கோலி வாஸ் டூயிங் ஆல் த ஹார்ட் ஒர்க். பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணாரு. கிளியரா தெரிஞ்சது அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் நான் பேட்டை கிட்ட கூட எடுத்துட்டு போக மாட்டேன், நான் வெல்லிஃப் தான் விடுவேன், எனக்கு என் ஆர்க்ல கரெக்டா ஓவர் பிச் வந்தா மட்டும் நான் டிரைவ் ஆடுவேன்னு சொல்லி ஒரு 2 பியூட்டிஃபுல் டிரைவ் ஆனாரு. மத்தபடி சூப்பரா விளாடினாரு, ரொம்ப லேட்டா விளாடினாரு. அவரோட டெக்னிக் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் இன்னிங்ஸ் 36 ரன்ஸ் நிஜமாவே பார்க்கும்போது பெருமையா இருந்தது. இதுதான் இந்த ஹார்ட் ஒர்க் தான் நான் வேணும் எங்களுக்கு, இப்ப பாடுறா எங்க ஆளு அடிப்பான் பாடுறா பெரிய ஸ்கோர் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் ஒரு பிரெயின் ஃபைட் மூமெண்ட். அதாவது நல்ல ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு ரிஸ்கி சிங்கிள் ஆக்சுவலா ஜெய்ஸ்வால் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2 பேர் மேலேயுமே மிஸ்டேக் இருக்கு. ஜெய்ஸ்வால் மேலேயும் மிஸ்டேக் இருக்கு, கோலி மேலேயும் மிஸ்டேக் இருக்கு. அதாவது ஜென்ரலா கிரிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ரன்னிங் பிட்வீன் த விக்கெட்ஸ்ல ஒரு ஸ்ட்ரைக்கர் வந்து பாத்தீங்கன்னா மிட் ஆஃப்லயே வந்து பாத்தீங்கன்னா ஷாட் ஆடுறாங்கன்னா அவங்க தான் கால் கொடுப்பாங்க. அவங்க கால் கொடுத்தாலே வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்ட்ரைக்கர் வந்து ஓடி வந்துடணும். ஏன்னா இவங்களுக்கு தான் தெரியும், இவங்க தான் அந்த டேஞ்சர் எண்டுக்கு போறாங்க. நான் ஸ்ட்ரைக்கர் வந்து ரீச் ஆயிடலாம், கால் கொடுக்குறாங்க பாத்தீங்களா ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல இருந்து, அவங்களுக்கு தான் அது ரிஸ்க். ஆக்சுவலா ஜெய்ஸ்வால் ரீச் பண்ணிருப்பாரு. கோலி மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இமிடியேட்டா ரியாக்ட் பண்ணி காலுக்கு வந்து மூவ் ஆயிருந்தாருன்னா அவர் ரீச் ஆயிருப்பாரு. அது கோலி பண்ணல. என்ன பண்ணிட்டாருன்னா ஃபீல்டரை பார்த்துட்டு இருக்காரு பின்னாடி திரும்பி. அது பண்ண பெரிய தப்பு. ஏன்னா வந்து ஸ்ட்ரைக்கர் ரன்னு கேட்கறாங்கனாலே மிட் ஆஃப்ல அடிச்சுட்டு நீங்க டக்குன்னு போயிடணும். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ரன் அவுட் ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுதான் எக்ஸாக்ட்லி ஆச்சு. ஸோ அந்த இடத்துல தான் விராட்டோட ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. ஆனா நான் பிளேம் வந்து மேஜரா, அதாவது 35% விராட் மேல மிஸ்டேக்கை போடுவோம், 65% நான் ஜெய்ஸ்வால் மேலதான் மிஸ்டேக் சொல்லுவோம். காரணம் என்ன தெரியுமா, அந்த ரஷ் ஆஃப் பிளட் எதுக்கு, நல்லா ரன்ஸ் வந்துகிட்டே இருக்கு, புரியுதா உங்களுக்கு? அப்படி அந்த பால்ல நீ ரிஸ்கியான ஒரு சிங்கிள் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது பேட் கமின்ஸ் கிட்ட கொடுத்துட்டு, புரியுதா உங்களுக்கு? அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அந்த ஒரு ஆர்வ கோளாறுத்தனம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. செம்ம டேலண்டா இருக்கு ஜெய்ஸ்வால், அதுல எந்த டவுட்டுமே இல்ல. இந்த சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா KL ராகுல் அண்ட் மெயினா யங்ஸ்டர் ஜெய்ஸ்வால் முதல் முறை ஆஸ்திரேலியால வந்து ஒரு 100 பெரிய 100 இன் பெர்த், இப்போ மெல்போர்ன்ல ஒரு சூப்பர் 82. கண்டிப்பா அவரோட கான்பிடன்ஸ் வந்து ஹையா இருக்க போகுது இந்த சீரீஸ் முடிய போகுது. அட்லீஸ்ட் he has done something, he has contributed something in his first tour மற்ற பிளேஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு விஷயம் நம்ம பாராட்டும் ஜெய்ஸ்வால், டவுட்டே கிடையாது. ஆனா இது ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி, இன்னொரு 100 அடிக்க. சாதா 100 இல்ல, ஜென்ரலா ஜெய்ஸ்வால் 100 அடிச்சாருன்னா ஒரு பெரிய நாக் விளையாடுவாரு. ஸோ அந்த வகையில ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டியை ஜஸ்ட் லைக் தட் கோட்டை விட்டாரு. கோட்டை மட்டும் விடாமல் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா கேம் சேஞ்சிங் மூமெண்ட். ஏன்னா அவங்க 2 பேர் சேர்ந்து ஆடுற வரைக்கும் என்ன பண்றதே தெரியல. கமின்ஸும் போலிங் சேஞ்ச் பண்றாரு, மார்ஷல் லைட்டா அப்படி கொண்டு வராரு, ஃபீல் செட் ஒரு மாதிரி லைட்டா ஒரு மாதிரி அன்ஆர்த்தடாக்ஸா மாற்றாரு, டெம்ப் பண்ணாரு ஜெய்ஸ்வால. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாரு அவரும் விக்கெட் விடணும்னு சொல்லிட்டு. ஸோ நீ கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, ஒரு LBW இல்ல ஒரு கார்ட் பிஹைண்டோ போல்டோ கொடுத்து அவுட் ஆயிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா ரன் அவுட் ஆனது வந்து பாத்தீங்கன்னா நிஜமாவே இன்னி வரைக்குமே என்னால அதை டைஜஸ்ட் பண்ண முடியல, டு பி வெரி ஆனஸ்ட். கண்டிப்பா இந்த மாதிரி உங்களுக்கும் நிறைய பேருக்கு அந்த ஒரு ஃபீல் இருந்திருக்கும், அதை அவாய்ட் பண்ணிருக்கலாம். அதனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா விராட் கோலிக்கும் அந்த ஒரு கான்சென்ட்ரேஷன் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட 80 to 85 பால்ஸ் விளையாடி இருப்பாரு. அந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பால ஒரு பால் கூட அவர் ஃபிஷிங் பண்ணதே இல்லை, எல்லாமே வெல்லிஃப்ட் தான் விட்டாரு. முதல் முறையா ஸ்காட் போலண்ட் பால்ல ஒரு பால தேவலாம ஆஸ் யூசுவலா ஒரு ஆடுவார் பாத்தீங்களா, தேவலாம பேட் விட்டாரு எட்ஜ். அதாவது கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி மறுபடியும் திரும்பி வந்து அதே இடத்துல வந்து நிட்டிய தலைவான்ற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி அவுட் ஆனது ரொம்பவே கஷ்டமா இருந்து, ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. கோலியும் ரொம்ப டிசப்பாயிண்டடா இருந்திருப்பாரு, எந்த டவுட்டுமே இல்லை. மக்களாகிய நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பிக் ஸ்கோர் இல்லையா. ஏன்னா அந்த ஒரு பர்டிகுலர் டைம்ல ஜஸ்ட் 15 மினிட்ஸ் முன்னாடி வந்து டே முடிய போகுது, இன்னும் 15 மினிட்ஸ்ல டே முடிய போகுது. இந்த மாதிரி நான் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். விராட் கோலி அவுட் ஆகிற டைமிங்ஸ் எல்லாம் மேஜரா பாத்தீங்கன்னா இல்ல, லாஸ்ட் பால் ஆஃப் த டே, லஞ்சுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி, டீக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி, டே முடியறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி, இந்த மாதிரி நிறைய நடந்துகிட்டே இருக்கு. ஸோ நான் திருப்பியும் அதான் சொல்ல வரேன்,
விராட் கோலி எஸ் அந்த ரன் அவுட்ல டென்ஷன் ஆயிருப்பாரு. ஆனா அவர் ஒரு யங்ஸ்டர் கிடையாதுல, அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். சோ அவரோட விக்கெட் எவ்வளவு அந்த டைம்ல ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயம் இருந்துன்னு சொல்லிட்டு இன்னுமே கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி விளையாடி இருக்கலாமோ. ஏன்னா டீமுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மேட்சுங்க. ஒரு பிஜிடில ஒரு டிசைடர் லெவல்ல இருக்குது இந்த மெல்போர்ன் இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச். ஸோ அப்படின்னும் போது டெஃபினட்டா கோலி இன்னுமே கொஞ்சம் இவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணவர் அந்த டைம்லயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கணும்ல. அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கறது தப்பு ஒன்றும் கிடையாது. ஏன்னா இப்ப கிரிக்கெட்டை தவிர இப்ப வந்து பாத்தீங்கன்னா மீடியால ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருக்கு. சாம் கான்ஸ்டாஸ்க்கும் சரி விராட் கோலியும் சரி அந்த ஒரு விஷயம்லாம் நம்ம கிளியரா பேசிட்டோம். நம்மளாம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன்ஸா இருந்தாலும் சரி எனக்கும் விராட் கோலி ரொம்ப பிடிக்கும். ஓகே, எஸ் கான்ட்ரிபியூட்டட் டு இந்தியன் கிரிக்கெட் லைக் சம்திங். ஓகே, ஓவரால் டைனமிக்ஸே மாத்திருக்காரு. அவரோட ஃபீல்டிங் ஸ்டாண்டர்ட்ஸா இருக்கட்டும், ஃபிட்னஸ் ஸ்டாண்டர்ட்ஸா இருக்கட்டும், இல்ல அவரோட கேம் ஸ்டாண்டர்ட்ஸா இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு டவுன்ஃபால்ல இருக்காரு ஒரு 3-4 இயர்ஸா டெஸ்ட் கிரிக்கெட்ல. ஓகே, அதனால அவர் அச்சீவ் பண்ணதெல்லாம் யாரும் மறக்க போறது இல்ல. பட் ஸ்டில் அவர் வந்து சாம் கான்ஸ்டாஸ் கிட்ட நடந்துகிட்ட விதம் வந்து பாத்தீங்கன்னா சரியில்லைன்றதை நம்மளே கிளியரா பேசிட்டோம். ஆஸ்திரேலியா மீடியா ஊதிட்டு இருக்காங்க பயங்கரமா, ஏன்னா அவங்க ஃபெமிலியர் ஆகணும். ஓகே, ஏன்னா அவங்க இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கிங் கோலின் அப்படின்னா ஒரு பிராண்ட் மாதிரி கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி வரணும்ன்றதுக்காக அப்பெல்லாம் பயங்கரமா பேசிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா கோலி வந்து ஒரு கிளவுன் மாதிரி ஃபேஸ் எல்லாம் போட்டு மீடியால போஸ்டர்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் சரியே இல்லை. நான் ஒரே ஒரு அட்வைஸ் தான் சொல்லுவாங்க எல்லாருக்குமே, அதை அவாய்ட் பண்ணிருங்க. இந்த கேம் ஆஃப் கிரிக்கெட் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதிகமா லவ் பண்றோம். இந்த மாதிரி தேவையில்லாத நான்சென்ஸான சில விஷயங்களை பத்தி நம்ம வந்து ரொம்ப மண்டையில போட்டு உடச்சிக்க கூடாது. ஸோ கிரிக்கெட்டை மட்டும் பார்ப்போம். பிளேயர்ஸும் அதுதான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தே வில் ஜஸ்ட் அவாய்ட் சச் நான்சென்ஸ் திங்ஸ். அதெல்லாம் நீங்களும் அதை பத்தி கண்டுக்காதீங்க. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணி கடைசியில வந்து பாத்தீங்கன்னா பெருசா பலன் அளிக்கல. ஆக்சுவலா விராட் கோலிக்கு ஒரு ஃபைட்டிங் 36 அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா யாராவது ஒரு 20 நிமிஷம் இருக்கும் போது நைட் வாட்ச்மேன் அனுப்புவாங்களா? ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம், அதுக்கு ஒரு பேட்ஸ்மேனே வந்து விளையாடி இருக்கான். தேவையில்லாத இன்னொரு எக்ஸ்ட்ரா விக்கெட் போயிடுச்சுங்க. ஆகாஷ் தீப் அவுட் ஆயிட்டாரு. சீரியஸாவே எனக்கு இது ஒரு நிமிஷம் புரியல. இது வந்து நம்ம ரோஹித் சர்மாவோட டிசிஷனா இல்ல கௌதம் கம்பீரோட டிசிஷனா? நியூசிலாந்து டெஸ்ட் மேட்ச்ல மும்பைலயும் எக்ஸாக்ட்லி தான் நடந்தது. 13-14 நிமிஷம் இருக்கும் போது சிராஜ் அம்சாங்க நைட் வாட்ச்மேனா. அதாவது பால் வந்து திரும்பின்னு இருக்கு லைக் சம்திங், இந்த பக்கம் சாட்னர் வந்து விட்டு ஆட்டிட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து சிராஜ் வந்து நைட் வாட்ச்மேனா அனுப்புவாங்க. நல்லா பிளம் எல்பிடபிள்யூ ஆயிட்டு ரிவ்யூ வேற எடுத்துட்டு போவாரு. புரியுதா உங்களுக்கு? சோ இதெல்லாம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே புரியுது. 2வது முறையா நடக்குது. 20 நிமிஷம் முன்னாடி நீங்க எதுக்கு நைட் வாட்ச்மேன் அனுப்புறோம்? ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்ல. புரியுதா உங்களுக்கு? பவுன்ஸ் ட்ரூவா தான் இருக்க போகுது. சோ நார்மல் பிளேயரே அனுப்பலாம்ல. சோ இதுல சின்ன சின்ன பேசிக்கான ஒரு விஷயங்கள் திருப்பியும் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் ஏரர் வந்துகிட்டே இருக்கு. அதாவது பிளேயிங் 11லயும் ஏகப்பட்ட குளறுபடி, பேட்டிங் ஆர்டர்லயும் ஏகப்பட்ட குளறுபடி, ஸ்ட்ராட்டஜிக்கலாவும் ஏதாவது ஒன்று பிளான் பண்ணாங்கன்னா அதுலயும் ஏகப்பட்ட குளறுபடி. நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குங்க. கொஸ்டின்ஸ் தான் நிறைய இருக்குங்க. ஆக்சுவலா இந்த டோர்னமெண்ட் இந்த பர்டிகுலர் பிஜிடி முடிஞ்சதுக்கு அப்புறம்ல கௌதம் கம்பீரா இருக்கட்டும், ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், அவங்க நிறைய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமைக்கு வருவாங்க. சரி, ரோஹித் சர்மா ஆப்வியஸ்லி ரிசைன் பண்றாரு, கேப்டன்ஷிப்ல ரிசைன் பண்ணிடுவாரு, மேபி ரிட்டையரும் ஆயிடுவாரு, அது விஷயம். பட் கௌதம் கம்பீர் நீட் டு அட்ரஸ் லாட் ஆஃப் திங்ஸ். அது கண்டிப்பா நான் எதிர்பார்க்கிறேன். சரி, நானே வந்து பாத்தீங்கன்னா கௌதம் கம்பீருக்கு இனிஷியலா சப்போர்ட் பண்ணேன். கௌதம் கம்பீர்ன்றதுக்காக இல்ல, எந்த ஒரு நியூ கோச்சா இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலி நீட் 6-7 months கண்டிப்பா நான் சொல்லுவேன். பட் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல நான் பார்க்கும் போது ஏதோ 1-2 தப்பு இருந்தா பரவாயில்ல. எல்லா விதத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கலா எல்லா மேட்டருமே தப்பா இருக்குன்னும் போது அது சரியில்லைல்ல. கௌதம் கம்பீர் இருக்காரு, போலிங் கோச்சா மார்னே மார்க்கலோட ரோல் என்ன? ஒரு சிராஜ்னு ஒருத்தன், அவனால ஒரு விக்கெட் எடுக்க முடியல. ஃபர்ஸ்ட் டே ஏட பேட் டேவா, செகண்ட் டே அவன் ஒரு கம்பேக் கொடுக்கணும், செகண்ட் டே அதை விட ஃபர்ஸ்டா போடுறான். அப்ப எதுக்கு ஒரு போலிங் கோச் அங்க மார்னே மார்க்கல் என்ன பண்றாரு அவரு? புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் ஆக்சுவலா நிறையவே இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லியே ஆகணும். ஜஸ்ட் லைக் தட் அப்படி சாதாரணமா ஆன்சர் சொல்லிட்டு போக முடியாது. இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட வின்ன நோக்கி தான் போயிட்டு இருக்காது, எந்த டவுட்டுமே கிடையாது. அன்லஸ் ரிஷப் பண்டோ இல்ல ஜடேஜாவோ வாஷிங்டன் சுந்தர் நிதிஷ்குமார் ரெட்டி ஏதாவது நாளைக்கு ஒரு பெரிய சம்பவம் செஞ்சாங்கன்னா மேபி ஏதாவது டிஃபரெண்டா யோசிக்கலாம். பட் இந்தியா வின்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா பிஹைண்ட் 300க்கு மேல இருக்கு ஆல்ரெடி நம்ம. சோ அதனால அது வந்து இந்தியா வின் பண்றது மேட்ச்ல ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். மோஸ்ட் ஆஸ்திரேலியா வின் இல்லனா டிரா. ஏன்னா தேர்ட் டேல லைட்டா மழை ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. பட் அந்த ஒரு விஷயமும் பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கிளியர் ஆயிருக்கு வெதர்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ எனக்கு தெரிஞ்சு 4 days அந்த மேட்சை முடிச்சிருவாங்கன்ற மாதிரி தோணுது. ஆஸ்திரேலியா டெஃபினட்டா ஃபாலோ ஒன் கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஒரு 50 overs ஒரு 30-40 overs ஆடிட்டு இந்தியாவுக்கு வந்து ஒரு 550-600 ரன் டார்கெட்டை கொடுத்து மொத்தமா கேம் விட்டு இந்தியாவை தூக்கணுன்ற மாதிரி தான் பிளான் பண்ணுவாங்க. அண்ட் அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட அருமை பெருமை நம்ம வந்து நிறைய பேசியே ஆகணும். ஒரு பக்கம் வந்து ஸ்டீவ் ஸ்மித் ஒரு ஃபென்டாஸ்டிக் நாக், அன்பலிவபிள் நாக். அதாவது செஞ்சுரி போட்டுருவாருன்னு தெரியும், நேத்தே நான் சொன்னேன். பட் ஒரு டேடி 100, 140, 34th டெஸ்ட் 100, பேக் டு பேக் டெஸ்ட் 100. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டோர்னமெண்ட் முன்னாடி டோட்டலா அவுட் ஆஃப் ஃபார்ம்ல வந்தாரு, இப்போ ஃபார்முக்கு வந்துட்டாரு. அட் த சேம் டைம் இஸ் ப்ரூவிங் தட் ஹி இஸ் ஆல்சோ கோட் ஆஃப் டெஸ்ட் கிரிக்கெட். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. கண்டிப்பா நம்ம ஒத்துக்கணும். ஏன்னா ஒரு பக்கம் கேன் வில்லியம்சன் செஞ்சுரியா போட்டு இருக்காரு, ஜோ ரூட் செஞ்சுரியா போட்டு இருக்காரு, ஸ்டீவ் ஸ்மித் பேக் டு பேக் அடிச்சிருக்காரு, விராட் கோலி ஒரு 100 அடிச்சாரு. பட் இந்த பிளேயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கன்சிஸ்டன்டா விளாடுறாங்கன்ற ஒரு உண்மையான ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பா ஒத்துக்கிட்டே ஆகணும். ஸ்டீவ் ஸ்மித் இனிமேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொட்டலாம் பிளேயர்னு சொல்றவங்க எல்லாம் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இனிமேட்டாவது தயவு செஞ்சு ரெஸ்பெக்ட் கொடுங்க. ஓகே, கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட் அப்படின்றதான் எனக்கு தோணுது.
ஸோ அட் சேம் டைம் ஆஸ்திரேலியன் பவுலர்ஸும் சூப்பரா போட்டாங்க. அதாவது அந்த பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருக்கும் போதும் பாத்தீங்கன்னா எனி டைம் ஸ்காட் போலாண்ட் ஒரு த்ரெட்டா வந்து நிப்பாருன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் பேட் கமின்ஸ் அண்ட் ஸ்காட் போலாண்ட் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பேக் ஆஃப் லென்த்ல இந்த பர்டிகுலர் விக்கெட்ல அவங்க போலிங்க்கு பக்காவா சூட் ஆகும். அதனாலதான் அவங்க 2 பேர் ரொம்பவே எஃபெக்டிவா இருந்தாங்க. 2 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. ஸ்டார்க் அந்த அளவுக்கு பெருசா இந்த பிச்சில் இது வரைக்கும் எடுபடல. பட் இவங்க 2 பேருமே போதும் போல இருக்கு இந்தியாவை மொத்தமா முடிக்கிறதுக்குன்னு என்னோட ஒரு கருத்து. எனிவேஸ் பொறுத்து வந்து பார்க்கலாம் டே 3 எப்படி போக போகுதுன்னு சொல்லிட்டு. இட் பி டஃப் டே ஃபார் இந்தியா, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஏதாவது ஃபைட் கொடுப்பாங்களா? ஹோப்ஃபுல்லி ரிஷப் பண்ட் அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி ஆஸ் வெல் அஸ் ஜடேஜா ஆஸ் வெல் அஸ் வாஷிங்டன் சுந்தர் ஏதாவது ஒரு ஃபைட் கொடுத்தாங்கன்னா அட்லீஸ்ட் நம்ம மனசாவது கொஞ்சமாவது ஆறும். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.